வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த மாதம் எனக்கு கிடைச்ச ஆர்ஓஐயை நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். அதை தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆர்மன் லாகின்குள்ளே போயிட்டு நம்ம ஐடிக்குள்ளே போக போகிறேன் பாருங்கள். நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் நிறையா சொல்கிறாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸில் டவுட் வராமல் இருக்கணும்னா என்னோடய வீடியோவை 1க்கு 2 முட்டையும் திரும்ப பாருங்கள், உங்களுக்கு அந்த டவுட் வராது. இப்போ பாருங்கள், நான் 2 50,000 காயின் போட்டிருக்கேன். அந்த 50,000 காயினில் எனக்கு 2375 காயின் கிடச்சிருக்கும். பாருங்கள், இதில் கீழே பாருங்கள், நான் அந்த ESP பிளானில் போட்டிருக்கேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் ESP பிளான் போட்டிருக்கேன். இந்த ESP பிளானில் எனக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவைலபிள் பேலன்ஸில் இருக்குது. இந்த மாதம் கிடச்சிது. அது என்னன்றது வியூ சம்மரியில் போய் பார்த்தா தெரியும். வியூ சம்மரியில் பாருங்கள், ரிவார்ட்ஸ் பாருங்கள். 5ஆம் தேதி 870, 791 அப்போ 10 நாளைக்கு 5, 15, 25ஆம் தேதிக்கு வந்திருக்கும். இதோடைய டோட்டல் பேலன்ஸ் தான் அவைலபிள் பேலன்ஸ் தான் 2454 இருக்குது. இந்த 2454 காயினை தான் நான் மூவ் பண்ணி இந்த மாதம் செல் பண்ண போகிறேன். அதை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வித்ட்ராவில் கொடுத்துடணும். வித்ட்ராவில் கொடுத்துட்டோம்னா இந்த அவைலபிள் பேலன்ஸ்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸுக்கு வரும். இப்போ நான் 2454 காயினை நான் மூவ் பண்ணுறேன். நம்ம சூஸ் பண்ணிக்கணும் பெல்டெக்ஸ் காயினை பண்ணிவிட்டு நம்ம கன்வெர்ட் நம்பர் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு OTP வரும். ஏன்னா 2000 காயினுக்கு 1000 காயினுக்கு மேலே போனாலே OTP வரும். இதுக்கு OTP வராது. நம்ம வேலெட்டுக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு OTP வராது. நம்மளுடைய பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துக்கணும். பாருங்கள், ரெக்வெஸ்ட் ப்ரொசீடு. இப்போ இந்த 2454 எங்கே வந்திருக்குன்னு பாருங்கமே. இங்கே வந்து பாருங்கள், இந்த எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸுக்கு வந்துருச்சு. பார்த்திங்களா, எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் வந்துருச்சு. இதை நம்ம வித்ட்ரால் பண்ணி வெளியே கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம டாப் பேஜ்லேயே இந்த எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ரால் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு வித்ட்ரால் அமௌண்ட்டு 2404 காயின் நான் அப்படியே வித்ட்ரால் பண்ணுறேன். சூஸ் பெல்டெக்ஸ் காயின் சூஸ் பண்ணுறோம். அட்ரஸ் டைப்பு கேட்கும். அதில் பாருங்கள், பிஎன்எஸ் நம்ம பை பண்ணியிருந்தோம்னா பிஎன்எஸ் அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம வேலெட் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வேலெட் அட்ரஸ் தான் கொடுக்க போகிறேன். வேலெட் அட்ரஸ் கொடுத்துடலாம். இந்த வேலெட் அட்ரஸை நம்ம காப்பி பண்ணணும். எங்கே காப்பி பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், என்னுடைய பெல்டெக்ஸ் வேலெட்டை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் 15 காயின் தான் இருக்குது. இந்த ரிசீவ் பண்ணிட்டோம்னா இந்த அட்ரஸை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டோம்னா அப்படியே இங்கே இந்த இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. பேஸ்ட் பண்ணிவிட்டு வித்ட்ரால் கொடுத்துட்டோன்னா நமக்கு கேட்கும் பாருங்கள், OTP கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். ட்ரான்சாக்ஷன் OTP வந்துருச்சு மெயிலுக்கு. பாருங்கள் வந்துருச்சு ஆர்மன்லேருந்து. இந்த OTP எடுத்து நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான், சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தாச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எங்கே போய் செக் பண்ணோன்னா, இதே எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ராலில் போய் பார்த்துட்டோன்னா ஆல்ரெடி சென்டன் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம கீழே எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ரால் பார்த்தோம்னா பாருங்கள், இப்போ நான் இப்போ தான் பண்ணேன். 2:44 பண்ணியிருக்கேன். பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி பண்ணதெல்லாம் ப்ராசஸர் ஆகிருக்கு. இது 24 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸு ஆகுன்றாங்க நமக்கு வேலெட்டுக்கு போகிறதுக்கு. நம்ம பார்ப்போம் எப்போ பண்ணுறோம்னு. இப்போ இன்றைக்கி டேட்டு பாருங்கள், ஃப்ரைடே 26 செப்டம்பர் 2:44 பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போ ரிசீவ் ஆகிருன்றது நான் இந்த இதிலேயே நான் மென்ஷன் பண்ணிடுவேன். வந்ததுக்கப்புறம் எப்படி அதை நான் வித்ட்ரா பண்ணி இந்தியன் மணி ஆக்குறதும் பெரிய அமௌண்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 100 காயின் 200 காயினை விற்று பண்ணியிருப்பேன் நான். இப்போ இந்த மொத்தம் 2400 காயினையுமே நான் விற்று இந்தியன் மணியாக மாற்றுறேன். இதை வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரியும்.
சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நீங்கள் ஈக்விட்டிஸ் பேங்க் காட்டுது, நீங்கள் எஸ்பிஐ பேங்க் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லா தெளிவாக பாருங்கள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெளிவாக பாருங்கள். ஈக்விட்டிஸ் பேங்க் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுடைய பேங்க்குடைய அக்கௌண்ட்டு. அவங்க வந்து அந்த ஜியோடெஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் அவங்க கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது ஈக்விட்டிஸ் பேங்க் வச்சுருக்காங்க. நான் ரிசீவர், நான் என்னுடைய பேங்க் ஸ்டேட் பேங்க் தான் வச்சுருக்கேன். இது நான் ப்ராப்பராகவே ஸ்டேட் பேங்க்குடைய மெசேஜே நான் காமிச்சேன். அது ஈக்விட்டிஸ் வருதுன்னா ஈக்விட்டிஸ் வந்து எங்கே வருதுன்னா அவங்களுடைய ஜியோடெஸுடைய அக்கௌண்ட், அவங்க அக்கௌண்ட்டு. அது நீங்கள் தெளிவாக பாருங்கள். இது இந்த நாலேஜ் கூட இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதையும் மீறி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பண்ண ஃப்ரெண்டுக்கே நான் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி கால் மீன் நம்பர் போட்டிருந்தேன். ஆனால் இன்னும் பண்ணலை. தைரியமாக ஃபோன் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நாலேஜ் பேஸாக ஒரு எஜுகேஷனாக தான் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த வீடியோ மூலிமா எனக்கு மானிட்டைசேஷன் ஆகி நான் சம்பாதிக்கணும்னா இன்னும் பல வருஷங்கள் ஆகும். நான் அந்த பர்பஸுக்காக நான் போடவே இல்லை. இந்த நாலேஜை எல்லோரும் கொண்டு போகணும், எல்லோரும் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஃப்ரைடே 26ஆந்தேதி நம்ம போட்ட வித்ட்ரால் வந்து இன்றைக்கி 28 சண்டே எத்தனை மணிக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தான் செக் பண்ணுறேன். நானும் வந்துருச்சு பாருங்கள். கீழே ரெக்வெஸ்ட்டை பார்ப்போம். எக்ஸ்சேஞ்ச் வித்ட்ரால் பாருங்கள், ப்ரொசீட் ஆயிடுச்சு. 26/9/2025 பண்ணது. இன்றைக்கி 28 மணிக்கு ப்ரொசீட் ஆகிருக்கு. நான் இப்போ தான் பார்த்தேன். வேலெட்டில் போய் நம்ம அதே வேலெட்டில் போய் பார்த்துருவோம். இருங்க, வேலெட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எத்தனை மணிக்கு, 8:01 பாருங்கள், 8:01 வந்துருச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் 24 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நமக்கு அதுக்குள்ளேயே ஆயிடுச்சு. மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த காயின் 2400 காயினை நான் வித்து இந்தியன் மணியாக மாற்றக்கூடிய வீடியோவும் அடுத்த வீடியோவை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.